மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ரூபாய் 20.50 லட்சம் செலவில் சமுதாய நலக்கூடத்திற்கான உணவுக்கூடம் கட்டுமான பணி மற்றும் கொத்தபுரிநாத்தம் கிராமத்தில் ரூபாய் 13 லட்சம் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ப. அங்காளன் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்திற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் உணவுக்கூடம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நேற்று நடந்தது. விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ ப. அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன், JCM மக்கள் மன்ற தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 13 லட்சம் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மாரியம்மன் கோயில் வீதி வரை புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைத்தல் மற்றும் கூட்டுறவு சங்க வீதியில் பழுதான குடிநீர் குழாய்களை அகற்றிவிட்டு புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணியை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கே. வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் நிலை 2 ஆர். சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் எஸ். பக்தவச்சலம், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் எஸ். சிவானந்தம், இளநிலை பொறியாளர் எஸ். கார்த்திக், கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் வே. எழில்ராஜன் மற்றும் பொறியாளர்கள், கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி.